அப்ப இந்த உச்ச இடப்பெயர்ச்சி அடைஞ்ச துணிக்கைகளுக்கும் இந்த ஊடகத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நாங்க சொல்றது என்னண்டு வீச்சம் என்று சொல்றது. ஒரு அலைவை ஆற்றுவதற்கு எடுக்கிற காலத்தை தான் நாங்க சொல்ல போறோம் ஆவர்த்தன காலம். சரி, அலை நீளம் என்று போட்டு எழுதுங்க. இரண்டு முடிகள் அல்லது இரண்டு தாளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் எஃப் என்று சொல்ற மீடிரன் தர அலை நீளம். சரி, அடுத்தது போடுங்க. அலை இயக்கத்துடன் தொடர்புபட்ட பௌதிக கணியங்கள். பௌதிக கணியங்கள் அலை இயக்கத்துடன் தொடர்புபட்ட என்னென்ன பௌதிக கணியங்கள் இருக்கு படிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். வீச்சம், அலை நீளம், முதலாவது வீச்சம் என்ன அலையில வீச்சம், ஆவர்த்தன காலம், இரண்டாவது அலை நீளம், மூன்றாவது அலை நீளம், ஆவர்த்தன காலம், ஆவர்த்தன காலம், மீடிரன் கதி, மீடிரன் கதி, மீடிரன் அடுத்தது கதி. சரி சரி, நம்ம இப்போ ஒரு குறுக்கலையில வடிவத்தை எடுப்போம். ஒரு குறுக்கலையை எடுப்போம். சரியா, குறுக்கலையை எடுப்போம். சரியா, குறுக்கலையை எடுத்தாச்சு. இது என்னையாம், இது நேரத்தோட என்னையாம் இடப்பெயர்ச்சி மாறுறது. சரியா, இது இடப்பெயர்ச்சி, இது நேரம். இடப்பெயர்ச்சி, இது நேரம். அப்ப நேரத்தோட இதுல இங்க ஊடக துணிக்கைகள் அசைந்த இடப்பெயர்ச்சி தான் இங்க காட்டப்படுது. அப்ப இங்க இது இடப்பெயர்ச்சியாம், இது நேரமா. சரியா, அப்ப நேரத்தோட இதுல இங்க ஊடக துணிக்கைகள் அசைந்த இடப்பெயர்ச்சி தான் இங்க காட்டப்படுது. அப்ப இங்க இது இடப்பெயர்ச்சியாம், இது நேரமா. சரியா, இப்ப என்ன ஊடக துணிக்கைகள் இதுல இருக்கு முதலாவது. அதுக்கு பிறகு என்ன செய்யும், இந்த துணிக்கை இங்க போகும், அதே மாதிரி இந்த துணிக்கை இங்க போகும், அதே மாதிரி இங்க இந்த துணிக்கை இங்க போகும், அதே மாதிரி இந்த துணிக்கை இங்க போகும். அப்படி எல்லா துணிக்கைகள் இயக்கத்துல இடப்பெயர்ச்சி தான் இதுல காட்டப்பட்டது. சரி, இப்ப சொல்லுங்க ஆபம், வீச்சமண்டா என்ன தெரிஞ்சா சொல்லுங்க ஞாபகம். முடி அல்லது தாலிக்கும் பங்குபற்றும் துணிக்கையின் சமநிலை தானத்தில் இருந்தான உச்ச இடப்பெயர்ச்சி. என்ன செய்யலாம், இதுல ஊடக துணிக்கையில் இருக்காம். ஊடக துணிக்கையில் என்ன செய்யும், அலை இயக்கத்துல பங்கு பெறுமாம். என்ன நான் சொன்னேன். அப்ப நம்ம என்ன சொன்னோம், ஒரு இதுல இந்த துணிக்கை இதுகிட்ட போகும், அதே மாதிரி இந்த இருக்கிற துணிக்கை இந்த துணிக்கைகள்ல உச்ச அளவுக்கு இதுகிட்ட போகுமா என்ன. அப்ப இதை என்ன சொல்லுவோம், அலை வடிவத்துல இந்த பகுதி என்னன்னு சொல்ற, இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்ற, இது முடி. அதே மாதிரி இங்க வந்தோம்னு சொன்னா இதுல இருக்க துணிக்கை இதுகிட்ட முச்ச அளவுக்கு இது என்னன்னு சொல்ற, தாலி. தாலி என்ன. அப்ப இந்த முடியிலையும் இந்த முடியிலையும் இந்த தாலிலையும் இருக்க துணிக்கை தான் என்ன செய்யுது, இந்த இதுல இருக்க ஊடக துணிக்கைகளே அதிக அளவு இடப்பெயர்ச்சியில இருக்கு என்ன, உச்ச இடப்பெயர்ச்சியில. அப்ப இதை நாங்க இந்த ஊடக துணிக்கையிலிருந்து இந்த இவ்வளவு தூரத்தை நாங்க சொல்லுவோம் என்னென்று, அதாவது தாலி அல்லது முடிக்கு இடைப்பட்ட உச்ச அளவு தானே. இந்த ரெண்டு தான் இதுல இருக்க துணிக்கைகள்ல உச்ச அளவு, உச்ச இடப்பெயர்ச்சி அடைஞ்சி. அப்ப இது இல்லாட்டி இது என்னன்னு சொல்லுவோம் நாங்க, இது ரெண்டும் என்ன, இது இடைப்பட்ட தூரம் என்ன, இது அலை ஒன்ற வீச்சம் என்ன, வீச்சம், வீச்சம். சரி சரி, இது விளங்கிட்டா, வீச்சம் என்று விளங்கிட்டா. சரி, அப்ப இதை எழுதிட்டு இந்த படத்தை கீறி முதலாவது இந்த வீச்சம் குறிங்க. சரியா, இதை எழுதிட்டு இடப்பெயர்ச்சி நேரம் இதை போட்டு இது ரெண்டு இல்லாட்டி இந்த இதுல வர்றது முச்சளவு. அப்ப ஒவ்வொரு முடிலையும் ஒவ்வொரு தாளிலையும் இருக்க துணிக்கைகள் தான் அதுல அந்த ஊடக துணிக்கைகள்லயே அதிக உச்ச இடப்பெயர்ச்சி அடைஞ்ச துணிக்கைகள். அப்ப இந்த உச்ச இடப்பெயர்ச்சி அடைஞ்ச துணிக்கைகளுக்கும் இந்த ஊடகத்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நாங்க சொல்றது என்னென்று வீச்சம் என்று சொல்றேன். சரியா, சரி. அப்ப இதுக்கு கீழே எழுதுங்க, அலையின் வீச்சம் என்று போட்டு. சரி, எழுதுங்க விளையல், சும்மா கீறுறது மட்டும்தானே. அலையின் வீச்சம் என்று போடுங்க கீழே. இதை படத்தை கீறிட்டு வீச்சம் என்று குறிச்சிட்டு கீழே அலையின் வீச்சம், அலையின் வீச்சம் நெடலிய எழுத போறோம். எழுதுங்க, சமநிலை தானத்தில் இருந்து சமநிலை தானம் என்று சொல்றது இந்தாக்கியது, இந்த கோடு, இந்த கோடை தான் சொல்றது சமநிலை தானம். அலை இயக்கத்தில் பங்கு பற்றும் துணிக்கைகள் அடைந்த உச்ச இடப்பெயர்ச்சி.
உச்ச இடப்பெயர்ச்சி அடைஞ்ச துணிக்கைகள் எங்கெல்லாம் இருக்கும்? ஒன்று முடியில இருக்கும், இல்லாட்டி தாலியில இருக்கும். தாலி அல்லது முடியில இருக்கும். அப்ப இதுதான் அப்ப நம்மளுக்கு வழங்கும் சமநிலை தானத்திலிருந்து முடிக்கு இடைப்பட்ட தூரம் அல்லது சமநிலை தானத்திலிருந்து தாலிக்கு இடைப்பட்ட தூரம் தான் என்ன? அலையிட வீச்சம். இப்ப இதுல சொல்லுங்க ஆகும், ஒரு அலை என்றா என்னத்தையெல்லாம் சேர்த்து ஒரு அலை? இதுல எத்தனை அலைகள் இருக்கு? அலைன்னு சொன்னா எத்தனை அதிர்வு? அப்ப குறுக்கலையில ஒரு அதிர்வுன்னு சொல்றது ஒரு முடியையும் ஒரு தாலியையும் உள்ளடக்கிய பகுதி என்ன? அப்ப இது ஒரு அலை, இது ஒரு அலை, சரியா? அப்ப இதுல இருந்து இது மட்டும் ஒரு அலை, சரியா? சரி, இப்ப இது நேரத்தை நாங்க எடுப்போம் t0, இது ஒரு டைம், சரியா? திருப்பி இதுல முடியல இருக்க தூரத்துக்கு போக்குல ஒரு டைம் t1, அதுக்கு பிறகு சமநிலை தானத்துக்கு திருப்பி வருது t2, அதே மாதிரி தாலிக்கு போக்குல t3, சரியா? அதே மாதிரி திருப்பி சமநிலை தானத்துக்கு வரக்குள்ள t4, சரி அவ்வளவுதா? அப்ப என்ன செய்யலாம்? துணிக்கைகள் முடிக்கு போகுது, திருப்பி சமநிலை தானத்துக்கு வருது, திருப்பி தாலிக்கு போகுது, திருப்பி சமநிலை தானத்துக்கு வருது. இப்ப இதைத்தான் நாங்க சொல்ல போறோம் ஒரு அலை என்று, சரியா? இந்த ஒரு அலை நீளத்தை ஆற்றுவதற்கு இதுக்கு எடுக்கிற நேரத்தை தான் நாங்க என்னன்னு சொல்ல போறோம்? ஆவர்த்தன காலம். என்ன ஒரு ஆவர்த்தன காலம் என்று சொன்னா ஒரு அலை நீளத்தை செல்றதுக்கு எடுக்கிற காலம். அப்ப அதாவது ஒரு அலை என்று சொல்றது இவ்வளவும், அதாவது இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுக்கிற நேரத்தை தான் நாங்க சொல்ல போறோம் ஆவர்த்தன காலம். அப்ப இதுல இருந்து இது மட்டும் இது என்னன்னு சொல்ற போறோம்? ஆவர்த்தன காலம், சரியா? ஆவர்த்தன காலம் என்று போடுங்க. அப்ப ஆவர்த்தன காலத்தை டி என்று சொல்ல போறோம், கேபிட்டல் டி, ஆவர்த்தன காலம். ஆவர்த்தன காலம், சரியா? அப்ப இதுதான் ஒரு அலைவு என்று சொல்றது. அப்ப இது ஒரு அலைவை ஆற்றுவதற்கு எடுக்கிற காலத்தை தான் நாங்க சொல்ல போறோம் ஆவர்த்தன காலம், விளையுண்டா? சரி, அப்ப ரெண்டாவது ஆவர்த்தன காலம் எழுதுங்க, கேபிட்டல் டி என்று போட்டு எழுதுங்க. ஒரு துணிக்கை ஒரு பூரண அலைவை ஆற்றுவதற்கு, பூரண அலைவுன்னு சொல்றது இந்த ஐக்கியது, ஒரு முடியையும் ஒரு தாலியையும் உள்ள இறக்கியது தான் நாங்க சொல்ல போறோம் ஒரு பூரண அலைவு, சரியா? எடுக்கும் காலம். சரி விளையுண்டா? என்ன செய்ய போறீங்க? இன்னொரு கிராஃப் ஒனுக்கு இருங்க, சரி? அதுக்கு கீழே இதே மாதிரிக்கு இருங்க. இது ஆவர்த்தன காலம் மட்டும் விளங்கிட்டோம் உங்களுக்கு, சரியா? இப்ப நேரம், இதுக்கு நேரம் இடப்பெயர்ச்சி வந்தா இது ஆவர்த்தன காலம், சரியா? இப்ப நான் இதை மாத்த போறேன். முதலில் இருந்து உள்ள தூரம், முதல்லன்னு சொன்னா அலை எங்க இருந்து பிறப்பிக்கப்பட்டது, அந்த பிறப்பிக்கப்பட்ட இடத்தை தான் நாங்க சொல்ல போறோம் முதலில் இருந்து உள்ள தூரம். இந்த படத்துக்கு இருங்க, இடப்பெயர்ச்சி முதலில் இருந்து உள்ள தூரம் சொல்லிவிட்டு இந்த இதுக்கு இருங்க, இதுக்கு இரியாஜா? சரி, இப்ப நாங்க அலை நீளம் பார்க்க போறோம். அலை நீளம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இது முடி என்ன? சரி, இது என்ன? தாலி, சரியா? இப்ப என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இது ஒரு முடி, இது ஒரு தாலி, சரியா? சரி, அலை நீளம் என்று சொல்றது என்னன்னு சொன்னா ரெண்டு முடிகளுக்கு இடைப்பட்ட தூரம் அல்லது ரெண்டு தாலிகளுக்கு இடைப்பட்ட தூரம், சரியா? விளங்கிட்டா? இப்ப இதுவும் அலை நீளம் தான், ரெண்டு தாலிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தையும் நாங்க சொல்ல போறோம் அலை நீளம் அண்டு, சரியா? அலை நீளம். அல்லது ரெண்டு முடிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தையும் நாங்க சொல்ல போறோம் அலை நீளம் அண்டு. இன்னொரு விதத்துல சொல்லலாம் அலை நீளத்தை என்னண்டு, ரெண்டு தாலிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை நாங்க சொல்லலாம் அலை நீளம் அண்டு, அல்லது ரெண்டு முடிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை சொல்லலாம் அலை நீளம் அண்டு. இந்த ரெண்டுக்கும் சமனான ஒரு தூரம் இன்னொரு தூரம் இருக்கு. எங்க இருக்கு? ஒரு அலை என்று எவ்வளவு சொன்னா, ஒரு அலை என்று எவ்வளவு சொன்ன? ஒரு முடியும் ஒரு தாலியும். ஒரு முடியும் ஒரு தாலியும் என்ன? இவ்வளவு ஒரு அலை என்ன? அப்ப இந்த ஒரு அலையில நீளத்தை சொல்ல போறோம் என்னண்டு, அலை நீளம். அப்ப இதுக்கும் எதுக்கெல்லாம் இடைப்பட்டது, இதுக்கும் இடைப்பட்ட தூரமும் என்ன? ஒரு
அலை நீளம். விளங்கிட்டா? ஓ விளங்கிட்டா? அப்ப ஒரு முடியும் ஒரு தாலியும் இணைஞ்சேதான் ஒரு அலை. அப்ப அலையிற நீளத்தை தான் நாங்க சொல்ல போறோம் அலை நீளம். அல்லது சொல்லலாம் ரெண்டு தாலிகளுக்கு இடைப்பட்ட தூரம் அல்லது ரெண்டு முடிகளுக்கு இடைப்பட்ட தூரம் அலை நீளம் எனப்படும். சரியா? சரி. அப்ப மூன்றாவது போருங்க அலை நீளம். சரி. அலை நீளத்துக்கு நாங்க குறியீடு வந்து லெம்டா. லெம்டா வந்து சொல்றது இப்படி போட்டு இப்படி போடுறது நாங்க சொல்றது லெம்டா வந்து. சரியா? போட்டுட்டீங்களா? அப்ப அலை நீளம் போடுங்க. அலை நீளம் என்று போட்டுட்டு எழுதுங்க. இரண்டு முடிகள் அல்லது இரண்டு தாலிகளுக்கு இடைப்பட்ட தூரம். அப்ப தாலியையும் சொல்றது வந்து ஒரே அவத்தையில் இருக்கு. அப்ப இங்க இருக்க இதுவும் இங்க இருக்க துணிக்கையும் ஒரே அவத்தை என்று சொல்றது. அதே மாதிரி முடியையும் சொல்ற ஒரே அவத்தைகள். அப்ப ஒரே அவத்தைகளுக்கு இடைப்பட்ட தூரம் என்று சொன்னாலும் சரி, அல்லது இரண்டு தாலிகளுக்கு இடைப்பட்ட தூரம் அல்லது இரண்டு முடிகளுக்கு இடைப்பட்ட தூரம் அலை நீளம் எனப்படும். அலை நீளத்துக்கு லெம்டா வந்து சொல்ற. சரியா? லெம்டா. சரி. அடுத்தது என்ன? மீடிரன். அடுத்து எழுதுங்க மீடிரன். மீடிரனுக்கு எழுத்து என்ன? F. F. ஸ்மால் f. என்ன? F. ஸ்மால் f. மீடிரன். மீடிரன் என்னன்னு சொல்லுங்க. ஒரு துணிக்கை ஓரலகு நேரத்தில் ஆற்றும் அலைகளின் எண்ணிக்கை. அப்ப என்னையாம் ஓரலகு நேரம் சொல்றேன். நாங்க இங்க எடுக்க போறோம் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எத்தனை அலை? இது ஒரு அலை தானே. இதே மாதிரி எத்தனை அலையை உருவாக்குதோ அதை நாங்க சொல்ல போறோம் என்னண்டு மீடிரன். இப்ப வந்து ஒரு செகண்டுக்கு 10 அலையை உருவாக்குதுன்னா இந்த மீடிரன் வந்து 10. என்ன? சரி. அப்ப எழுதுங்க மீடிரன் போட்டுட்டு ஒரு துணிக்கை ஓரலகு நேரத்தில் ஆற்றும் அலைவுகளின் எண்ணிக்கை. அலைவுன்னு சொல்றது இது ஒரு அலைவு. ஒரு முடியையும் ஒரு தாலியையும் கடக்குனதுதான் ஒரு அலைவு. அப்ப அலைவுகளின் எண்ணிக்கை மீடிரன் எனப்படும். இந்த மீடிரன் வந்து ஆவர்த்தன காலம் என்ன? ஆவர்த்தன காலம் Tக்கு நேர்மாறு விகித சமனம். அப்படின்னு சொன்னா F சமன் நேர்விகித சமன்டா அப்படி நேர்விகித சமன்டா அப்படி. ஏன்னா நேர்மாறு விகித சமன்டா 1/T இதுக்கு சமனா இருக்குமா? சரியா? அப்ப என்னையா இப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? ஒரு அலையை எடுக்கிறதுக்கு கூட நேரம் போகும்னா அங்க வந்து F கூடையா இருக்குமா குறைவா இருக்குமா? F என்ன செய்ய போகுது? குறைய போகுது. என்ன? நேர்வீத சமன்டா தான் F வந்து Tக்கு சமனா இருக்கும். இது வந்து 1/Tக்கு தான் நேர்வீத சமன். அதாவது T கூட அதாவது ஆவர்த்தன காலம் ஒரு அலைவை எடுக்கிறதுக்கான காலம் கூட அங்க F என்ன செய்யும்? குறைய போகுது. என்ன? அப்ப குறைஞ்ச நேரத்துல ஒரு அலைவை உருவாக்குதுன்னு சொன்னா அங்க என்ன F கூட. அப்ப இது குறையண்டா இது கூட, இது கூடன்னு சொன்னா இது குறைய. விளங்கிட்டா? மீதி 2 போட்டுட்டீங்க. அதுக்கு பிறகு மீதி 2 என்ன எழுதிட்டீங்க. அதுக்கு பிறகு 2வது பாயிண்ட் எழுதுங்க. மீடிரனானது ஆவர்த்தன காலத்துக்கு நேர்மாறு வீத சமனாகும். அப்படி போட்டுட்டு இதை எழுதி வைங்க. அப்ப உங்களுக்கு விளங்கணும் ஆவர்த்தன காலம் கூட இருந்தா F வந்து குறைய. மீதி 2 அலகு என்ன? மீதி 2 அலகு ஹெர்ட்ஸ். என்ன? ஹெர்ட்ஸுக்கு குறியீடு H ஸ்மால் z. சரியா? ஒரு செகண்ட்ல 10 அலைவுகள் உருவாகிக்கண்டா என்னென்று வரும்? 10 ஹெர்ட்ஸ் என்று வரும். சரியா? இப்ப சொல்றாங்க இன்னொரு கேள்வி. ஒரு அலை இயக்கத்தில ஆவர்த்தன காலம் 2 செகண்ட் ஆகும். சரியா? அப்ப அதுல மீடியன் எப்படி வரும்? எத்தனை வரும்? ஆவர்த்தன காலம் T சமன் 2 செகண்ட் ஆகும். அப்ப F சமன் எத்தனை வரும்? F சமன் என்ன? F சமன் 1/T. என்ன? T. இப்ப நான் சொல்லிக்கேன். இதுல என்ன தரவு செஞ்சுக்காங்க? தரவு என்ன செஞ்சுக்காங்க? இப்ப சொன்ன கணக்குல T தந்திக்காங்க. அப்ப T எத்தனையாம்? 2 செகண்ட். அப்ப 1/2. அப்ப F சமன் எத்தனை? 0.5 ஹெர்ட்ஸ். விளங்கிட்டா? சரி. அப்ப மீடிரன் முடிஞ்சு ஆவர்த்தன காலம் முடிஞ்சு. இது சரி. அடுத்தது கதி என்று போடுங்க.
கதியை நாங்க சொல்றது வி. கதி கதியில எழுத்து வந்து வி. ஒரு அலை என்ன செய்யுது? ஒரு ஆவர்த்தன காலத்துல எவ்வளவு தூரம் போகுது? ஒரு ஆவர்த்தன காலம் இதுல இருந்து இது மட்டும் போற தூரம் என்ன? அப்ப இது என்னத்துக்கு சமன் இந்த தூரம்? கதைக்கு என்னையாம் இதுல இருந்து இவ்வளவு தூரம் என்னன்னு போட்டீங்க? இது அலை நீளம் போட்டீங்கன்னா அப்ப இதுல இருந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு அலை நீளமாம். இதுல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு எடுக்கிற காலத்தை என்னன்னு சொல்ற? ஒரு அலை நீளத்துக்கு போறது தூரத்தை என்னன்னு சொல்ற? ஆவர்த்தன காலம். சரியா? சரி, அப்ப சொல்லுங்க அப்போ கதிசமன் நம்மளுக்கு சமன்பாடு சொல்லுங்க அப்போ. கதிசமன் சும்மா சமன்பாடு சொல்லுங்க அப்போ. கதி என்றா என்ன? கதிசமன் 10ஆம் ஆண்டுல படிச்சீங்க. தூரத்தின் கீழ் நேரம். தூரத்தின் கீழ் நேரம். கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். இப்ப சொல்லுங்க அப்ப இதை வச்சு இதுல தூரம் எவ்வளவு? ஒரு அலை நீளம் என்ன? இதுல இருந்து இவ்வளவு அலை நீளம்னு சொன்னா சரியா? அதுல குறியீடு என்ன? லெம்டா என்ன? லெம்டா. அப்ப தூரத்துக்கு பதிலா நான் லெம்டான்னு போடுறேன். நேரம் என்ன? ஆவர்த்தன காலம். ஆவர்த்தன காலம். ஆவர்த்தன காலத்துக்கு டி. சரியா? டி. அப்ப கதிசமன் வி. வி சமன் லெம்டாவின் கீழ் தூரத்தின் கீழ் நேரம். சரியா? இது போட்டது சரியா? விளங்கிட்டா? சரி, இப்ப சொல்லுங்க ஆபம் டீயை நம்ம இதுல இருந்து டி என்ன எடுக்கலாம்? டி சமன் இந்த சமன்பாடை வச்சு சொல்லுங்க. டி சமன் என்னதுக்கு சமன்? 1 கீழ் F. 1 கீழ் F. என்னையாம் டி இங்க இருக்கு. அப்ப டி எடுத்தோம்னு சொன்னா இதை இங்க கொண்டு வந்தா டி சமன் 1 கீழ் F. சரி, இதுல பிரிங்க பாப்போம். லெம்டாவின் கீழ் டிக்கு பதிலா 1 கீழ் F. சரியா? சரி, 1 கீழ் F. இப்ப இதை ஒழுங்குபடுத்தினா இந்த கீழ இருக்க F எங்க வரும்? இந்த கீழ இருக்க வரும். அப்ப இதுல இருந்து எடுக்கலாம் V சமன் F lambda. சரியா? V சமன் F lambda. விளங்கிட்டா? கதி சமன் F. F ன்னு சொல்ற மீடிரன் தர அலைநீளம். அலைநீளத்தை மீடிரனால பெருக்கினா வாரது கதி. அப்ப கதி என்று போட்டு எழுதுங்க. V என்று போட்டு கதி ஓர் அலை ஓர் ஆவர்த்தன காலத்தில், அதாவது ஒரு அலை வந்து ஒரு ஆவர்த்தன காலத்துல ஒரு அலை நீளத்துக்கு சமனான தூரத்தை செல்லுதாம். என்ன? அலை நீளத்துக்கு சமனான தூரத்துக்கு செல்கின்றது. அலை நீளத்துக்கு சமனான தூரத்துக்கு செல்லுதுன்றா நம்ம கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் போட்டா இங்க கதி வி, இங்க தூரம் ஒரு அலை நீளத்துல தூரம் லெம்டா, ஒரு காலம் சொன்னா ஒரு ஆவர்த்தன காலம் டி. சரியா? இப்ப வி சமன் லெம்டாவின் கீழ் டி. இப்ப இன்னொரு நம்மளுக்கு சமன்பாடு தெரியும். டிக்கு பதிலா எஃப் சமப்படுத்தினோம்னு சொன்னா டிக்கு பதிலா 1 கீழ் எஃப் என்று போடலாம். அப்ப டிக்கு பதிலா 1 கீழ் எஃப் பிரதிநிதிக்கும். இப்ப இதை நம்ம ஒழுங்குபடுத்தினோம்னு சொன்னா வி சமன் இந்த எஃப் வந்து மேல போகும். வி சமன் எஃப் லெம்டா. அப்ப இதை எழுதி கொள்ளுங்க. இதை எழுதி வி சமன் எஃப் லெம்டா வந்து எழுதி கொள்ளுங்க. அப்ப இதையும் மறந்துடப்படா எஃப் சமன் 1 கீழ் டி. அப்ப மீடிரன் கணக்கு கேட்டா 2 சமன்பாடு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று எஃப் சமன் 1 கீழ் டி வரணும், அல்லது எஃப் சமன் வி சமன் எஃப் லெம்டாவில் எஃப் கண்டா விஏ லெம்டாவில பிரிக்கணும். அப்ப மீடிரன் கதி கணக்கு தந்தா 2 சமன்பாடு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று எஃப் சமன் 1 கீழ் டி அல்லது வி சமன் எஃப் லெம்டா. இந்த 2 கணக்கையும் வச்சுதான் அலைநீளம் கதி என்பதை காண்றதுக்கான கணக்குக்கு 2 சமன்பாடு. வி சமன் எஃப் லெம்டாவில் வீட அலகு என்ன? வேகம். வி என்றா வேகம். அதுல யூனிட் என்ன? யூனிட் அலகு ms -1. ms -1 சமன் f அலகு என்னன்னு சொன்னேன்? ஹெர்ட்ஸ். இந்த லெம்டா வந்து இது கவனமா இருந்துக்கணும். மீட்டர்ல தான் போடணும். சரியா? சென்டிமீட்டர்ல தந்தா என்ன செய்யணும்? மீட்டருக்கு அதை மாத்தணும். இதை சென்டிமீட்டர்ல வச்சு செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த கணக்கு பிள்ளை. சரியா? ஞாபகம் வச்சுங்க. அப்ப 60 சென்டிமீட்டர் தந்தாங்கன்றா அதை மீட்டருக்கு மாத்துறதுக்கு 60 கீழ் 100 சமன் தசம் 6 மீட்டர். இந்த தசம் 6 மீட்டரை தான் இந்த சமன்பாட்டுல கொண்டு போடணும். 60 போட்டீங்கன்னா கணக்கு பிள்ளை. சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் சின்ன இதெல்லாம் பிள்ளை விடுற. சரியா? அப்ப இதை போட்டு ms -1 ஹெர்ட்ஸ் மீட்டர் போட்டு வைங்க. அப்ப மீட்டருக்கு மாத்தணும் கனவுல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் அதை மீட்டருக்கு மாத்தணும். சரியா? ஞாபகம் வச்சுங்க. சும்மா படிச்சுட்டு போகலாம். இதுல கணக்குகள் எம்சிக்யூல சின்ன கணக்கு வரும், ஸ்ட்ரக்சர்ல வரும். வேகத்தை காண்க, மீடிரனை காண்க, இந்த சமன்பாடு தான் அதுல
சும்மா பிழைக்கும். அப்ப நீங்க வந்து சில டைம்ல வந்து ஆவர்த்தன காலத்தை தருவாங்க. ஆவர்த்தன காலத்தை தந்துட்டு எஃப் கேட்பாங்க ஹெர்ட்ஸ். அப்ப நீங்க யோசிப்பீங்க இந்த சமன்பாடு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும், இதுல ஆவர்த்தன காலம் இல்லையே, அப்ப என்னென்று காண்றேன். அப்படி இருக்கக்குள்ள என்னதை போடணும், இந்த சமன்பாடை போடணும். நம்ம ஹெர்ட்ஸ் கணக்கு, வேக கணக்கு, அடுத்தது அலைநீள கணக்கு தந்தால் உங்களுக்கு ரெண்டு சமன்பாடு ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று எஃப் சமன் ஒன்றின் கீழ் டி அல்லது வி சமன் எஃப் லெம்டா. சரி, நான் ரெண்டு கணக்கு தரேன், செஞ்ச ஆகும். சாரத்துல வந்து லெம்டாவை காணுங்க. லெம்டாவை இது வந்து 400 சென்டிமீட்டர், இதுல இருந்து இவ்வளவு தூரம். ஒவ்வொன்றையும் லெம்டாவை காணுங்க. லெம்டா என்னன்னு போடுங்க. சரியா, இது 400 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர், 180 சென்டிமீட்டர். இப்ப இதுல வந்து இதுல லெம்டா என்ன, இதுல லெம்டா என்ன, இதுல லெம்டா என்ன, சும்மா பார்த்து போடுறதுதான், கணக்கெல்லாம் இல்ல, சும்மா பார்த்து போட வேண்டியதுதான். படம் பார்த்து விட எழுதுக. 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு கேள்வி. படத்தை பார்த்து எத்தனை போடணும். சரி சொல்லுங்க, மூலாவது லெம்டா எத்தனை? அப்ப முதலாவது அலை நீளம் எத்தனை? 4. எத்தனை? 4ஆ? லெம்டாவை பரவாயில்ல, லெம்டாவை சென்டிமீட்டர்ல சொல்லலாம். நான் சொன்ன அது வந்து வி சமன் எஃப் லெம்டா வந்து கணக்கு செய்யலாம், இதுக்கு மாத்தணும்னு சொன்னேன். எதுக்கு? மீட்டருக்கு மாத்தணும்னு சொன்னேன். இதை சென்டிமீட்டர்லயும் சொல்லலாம். லெம்டா எத்தனை இதுல? 200. என்ன இது சும்மா, இதுல எத்தனை, இது 400, இதுல எத்தனை அலைகள் இருக்கு? இதுல எத்தனை அலைகள் இருக்கு பிள்ளைகள்? இதுல எத்தனை அலை இருக்கு? 2 அலை இருக்குன. இது ஒரு அலை, இது ஒரு அலை. அப்ப வந்து 2 அலையில அலை நீளம் 400, அப்ப ஒரு அலையில நீளம் எவ்வளவு? 200 சென்டிமீட்டர். ரெண்டாவதுல 40. ரெண்டாவதுல 40 சென்டிமீட்டர். இதுல எத்தனை அலை இருக்கு? இது ஒரு அலை, இது ஒரு அலை, இது அரைவாசி அலை. அப்ப 2 அலை இருக்குன. அப்ப 2 அலைன்னு சொன்னா எப்படி வரும்? 100. 2 அலைக்கு 100 சொன்னா அப்ப ஒரு அலை எவ்வளவு? என்னமா செய்யணும்? 2 பிரிக்கணும் என்ன? அப்ப இது வந்து 40 சென்டிமீட்டர், இது ஒரு அலை. இது வந்து 40 சென்டிமீட்டர் இன்னொரு அலை. இது வந்து அரைவாசி அலை 20 சென்டிமீட்டர். அப்ப மொத்த இது வந்து 100. அப்ப இதுல எத்தனை? 80. அப்ப இதுல எத்தனை அலை இருக்கு? இது ஒன்று, இது ஒன்று, இது காவாசி அலை. 1/4 என்ன? அப்ப 2.25. அப்ப 2.25 பிரிச்சா வாரது 80. சரி, கணக்கு எழுதுங்க. ஒரு குறித்த அலை ஒன்றில் சிலபஸ் தியரி பிள்ளைகள் எல்லாரும் படிக்கலாம். ஆனா எக்ஸாமுக்கு வர போது தியரி எழுதுறதுக்கு இல்ல, கணக்கு தான். நம்ம படிச்சதை அங்க அப்ளை பண்ணணும். அப்ப வந்து கணக்கு தான் செஞ்சு பார்க்கணும். கணக்கோ இதுவோ நம்ம படிச்சது அப்படி இருந்தா மார்க்ஸ் போட மாட்டாங்க. அப்ப அதுக்கு அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம விட எழுதணும். சரியா? அப்ப நீ ஓஎல்லைக்கும் தான் பாஸ் பேப்பர் இல்லாட்டி மாடல் பேப்பர் எல்லாம் செஞ்சு பாருங்க. தியரியை மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. சரியா? சரி, முதலாவது வந்து குறித்த அலை ஒன்றில் இரு முடிகளுக்கு இடைப்பட்ட தூரம் என்னலிங்க? குறித்த அலை ஒன்றில் இரு முடிகளுக்கு இடைப்பட்ட தூரம் 60 சென்டிமீட்டர். அவ்வலையானது 20 செகண்டில் 200 முடிகளையும் 200 தாளிகளையும் உண்டாக்குகின்றது. ஆகவே அவ்வலையின் வேகம் யாது? முடிகள் 60 சென்டிமீட்டரா. அது வந்து 20 செகண்ட்ல 200 முடியும் 200 தாளியும் உருவாக்குதான். கேள்வி கேட்டியாங்க, வேகம் யாது? ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. லேசான கணக்கு தான். செங்க பார்ப்போம். ஒரு ஆள் செய்ங்க. 2 நிமிஷம் தார செய்தாக்கள். எடுத்தாச்சு ஐடியா. செய்ங்க. ஐடியா எடுத்தா சரி. அங்கால இப்ப சந்திக்கிறது என்ன சந்திக்காங்க? அப்ப என்ன சமன்பாடு போடணும்? நான் சொல்லிக்கேன், அலை நீளம் வேகம் தந்தா 2 சமன்பாட்டு எல்லாம் பிரதியிடரும். ஒன்று வி சமன் எஃப் லெம்டா, அடுத்தது வந்து அதுல விட வராட்டி மொத்த சமன்பாடை போடணும். 2 முடிகளுக்கு இடைப்பட்ட தூரம்டா என்னதை தந்திக்கு? இதுல அலை நீளம். அலை நீளத்தை தந்திக்கு. லெம்டா சமன் எத்தனை?
லெம்டா சமன் 60 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர். அடுத்தது என்னையாம்? இது என்ன சந்திக்கு? நேரம். 20 செகண்ட்ல 200 முடியும் 200 தாலியும் உருவாகுதாம். சரியா? அப்ப இதுல நம்மளுக்கு வேகம் கேட்டி. அப்ப என்ன சமன்பாடு போடலாம்? v சமன் f லெம்டா. என்ன? இப்ப v தான் கேட்டிக்கு. அப்ப இதுவும் தந்திப்பாங்க லெம்டா. அப்ப லெம்டா 3 லெம்டாவை சார் 3 மீட்டர் செகண்ட் -1. மிஸ்கா 3 ஓ வேற யாரு செஞ்சு விட எடுத்தீங்க? அதே தான் சார். சரி, அது வராது. அப்ப பாருங்க. சரி, நீங்க செஞ்சீங்க. சரி, கிட்ட வந்தீங்க. சரி, இப்ப என்ன செஞ்சுக்காங்க? வேகத்தை கட்டிக்காங்க, விய கட்டிக்காங்க. அப்ப எஃப்க்குரிய தரவும் தந்திப்பாங்க, லெம்டாக்குரிய தரவும் தந்திப்பாங்க. சரி, கவனிங்க கவனிங்க. இப்ப வேகத்தை கட்டிக்காங்க, எஃப்க்குரிய தரவும் தந்திப்பாங்க, லெம்டாக்குரிய தரவும் தந்திப்பாங்க. அப்ப இரண்டு முடிகளுக்கு இடைப்பட்ட தூரம் 60 சென்டிமீட்டர்ல நம்மளுக்கு லெம்டாவை கண்டுபிடிக்கலாம். அப்ப லெம்டாவண்டா ரெண்டு தாலிக்கு இடைப்பட்ட தூரம், அல்லது ரெண்டு முடிகளுக்கு இடைப்பட்ட தூரம், அல்லது ஒரு அலை நீளத்தில தூரம். அதுதான் லெம்டா. அப்ப லெம்டாவை கண்டுபிடிச்சாச்சு 60 சென்டிமீட்டர். சரி, இப்ப வந்து லெம்டாவை கண்டுபிடிச்சா இப்ப என்ன செய்யணும்? எஃப் காணணும். என்ன? 20 செகண்ட்ல 200 முடியும் 200 தாலியும் உண்டாகுதாம். அப்ப எத்தனை அலைகள் உருவாகி? 200 முடியும் 200 தாலியும் உண்டாகுதுண்டா எத்தனை அலை? ஒரு அலையில எத்தனை தாலி எத்தனை முடி இருக்கும்? ஒரு தாலி ஒரு முடி. ஒரு தாலி ஒரு முடிதானே இருக்கும். இப்படி இதான் ஒரு அலை. ஒரு தாலி ஒரு முடி இருக்கும். அப்ப 200 முடி என்ன சொன்னா 200 தாலி என்ன சொன்னா எத்தனை அலை இது? 200. 200 முடியும் 200 தாலி இருந்தா 200 அலை. என்ன? 200 அலை. இப்ப நம்மளுக்கு மீட்டர் என்ன? ஒரு துணிக்கை ஓரலகு நேரத்தில் ஆற்றும் ஓரலகு அலைகளின் எண்ணிக்கை. ஓரலகு நேரத்தில் ஆற்றும் அலைகளின் எண்ணிக்கை. இங்க எத்தனை செகண்டுக்கு எத்தனை அலை தோண்டிக்கு? 20 செகண்டுக்கு எத்தனை அலை தோண்டிக்கு? 200. அப்ப ஒரு செகண்டுக்கு எத்தனை அலை தோன்றும்? 200. 200 கீழ் 20. 20 செகண்டுக்கு 200 அலை என்றா ஒரு செகண்டுக்கு எத்தனை? 10. அப்ப எஃப் எத்தனை? 10. லெம்டா எத்தனை? லெம்டா எத்தனை? 60. 60 போட்டா இப்படி ஒரு பெரிய கொலைன்னு போடுவாங்க. 60 கீழ் லெம்டாவை என்னத்துக்கு மாத்தணும்? 100. லெம்டாவை மீட்டருக்கு சென்டிமீட்டர் இருந்தா மீட்டருக்கு மாத்தணும். அப்ப 100ஆல பிரிக்கணும். பிரிச்சுட்டு சொன்ன என்ன விட இதையும் இதையும் வெட்டலாம், இதையும் இதையும் வெட்டலாம். அப்ப v சமன் 6 ms - 1. விளங்கிட்டா? அப்ப இதை கவனிக்கணும் பிள்ளைகள். 20 செகண்ட்ல 200 முடி 200 தாலியாம். அப்ப ஒரு அலையில ஒரு முடியும் ஒரு தாலியும் இருக்கும். 200 முடியும் 200 தாலியும் உருவாகுறேன்டா 200 அலை. 20 செகண்ட்ல 200 அலை தோன்றுதான். அப்ப நம்மளுக்கு எஃப்ண்டா ஓரலகு நேரத்துல எத்தனை அலை? 20 செகண்டுக்கு 200 அலைண்டா ஒரு செகண்டுக்கு 10 அலை தோன்ற போகுது. அப்ப அது 10 லெம்டா 60 கீழ் 100 v சமன் 6 ms - 1. சரி, அடுத்த கேள்வி எழுதுங்க. 80 ms - 1 வேகத்தில் பயணிக்கும் குறித்த அலை ஒன்றின். அப்ப உங்களுக்கு தரவு தர நம்மளுக்கு ஒரு குறியீடுல போட்டு என்ன சந்திச்சாங்களோ அது சமன் இப்படி போட்டுறணும். இப்படி போட்டீங்கன்னு சொன்னா ஈஸி. மீடிரன் 16 ஹெர்ட்ஸ் ஆகும். மீடிரன் 16 ஹெர்ட்ஸ் ஆகும். அலையின் அலை நீளம் யாது? சரியா? அதுக்கு ஒரு 2 3 செய்யறதுக்குரிய இடத்தை விட்டுட்டு அடுத்த கேள்வி எழுதுங்க. 3 தர 10 16 ஹெர்ட்ஸ் எனும் மீடிரனுடைய ஹெர்ட்ஸ் 3 தர 10 16 ஹெர்ட்ஸ் மீடிரனுடைய எக்ஸ் கதிரின் அலைநீளம் யாது? அலைநீளம் யாது? பிரேக்கெட்டுக்குள்ள சந்திக்காங்க. மின்காந்த அலைகளின் வேகம் என்னையாம்? மின்காந்த அலைகிற வேகம் என்ன? படிச்சீங்க தானே? மின்காந்த அலைகிற வேகம் 3 தர 10 8 ms - 1. 3 தர 10 8 ms - 1. அப்ப என்னையாம்? 3 தர 10 16 ஹெர்ட்ஸ் மீடிரனுடைய எக்ஸ் கதிரின் அலைநீளம் என்ன என்று கேட்டாங்க.
தரவு தந்திக்காங்க மின்காந்த அலையிற வேகம் 3 தர 18 ms மைனஸ் 1. சரியா? எக்ஸ் கதிர் மின்காந்த அலைக்குள்ள வரும். சரியா? சரி. சரி, அடுத்தது எழுதுங்க. அடுத்த இதுக்கு செய்யறதுக்குரிய இடத்தை விட்டுட்டு அடுத்த கேள்வி. 660 ஹெர்ட்ஸ் மீதிரனுடைய இசைக்கவை ஒன்று, இசைக்கவை என்று சொல்றது இப்படி இருக்கும், ஸ்கூல்ல இருக்கும் பாத்தீங்களா, இத மேசையில தட்டுற இந்த பகுதியை தட்டுனா அது இருந்துகிட்டு இருக்கும், அதுதான் சொல்ற இசைக்கவை என்று. சரியா? அதிரச் செய்யும் போது, இசைக்கவை ஒன்றை அதிரச் செய்யும் போது உண்டாகும் ஒளி அலையின் அலைநீளம் யாது? அப்ப அதுக்கு தரவு சந்திக்காங்க. வழியில் ஒளியின் வேகம் 330 ms மைனஸ் 1.